திருச்சிட்டம்பலம். வாரம் ஒரு தேவாரம். இந்த தொகுப்பில் ஒவ்வொரு வாரமும் திருஞான சம்பந்தர் அருளிய அற்புதமான திருப்பதியங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம். கடந்த பதிவில் திருஞான சம்பந்தர் அறதை பெரும்பாழி அடைந்து அருந்தமிழ் பாடிய அந்த அற்புதமான பதிகத்தை பார்த்தோம். இன்று ஆளுடை பிள்ளையார் திருச்சேரையை அடைந்து சடைமுடி அடிகள் தம் வளநகர் சேரையே என அற்புதமான இந்த திருத்தலத்தை பற்றி, அவ்விறைவனை பற்றி பின்வரும் பதிகத்தை பாடுகிறார். தலத்திறைவன் செந்நெறி அப்பர், இறைவி ஞானவல்லியம்மை, தீர்த்தம் அமிர்த தீர்த்தம், ஸ்தலவிருட்சம் மாவிலங்கை. 3ஆம் திருமுறை 86வது பதிகம். பண் சாதாரி. முதல் பாடல். முரியுறு நிறம் மல்கு முகிழ்முலை மலைமகள் வெறுவ முன் வெறியுறு மதகரி அதழ்பட உரி செய்த விரலினர் நரியுறும் இதழியின் மலரோடு நதிமதி நகுதலை செரியுறு சடைமுடி அடிகள் தம் வளநகர் சேரையே. பாடலுடைய பொருள். தளிர் போன்ற நிறம் கொண்ட கோங்கு தாமரை போன்ற மலர்களின் அரும்புகள் போன்ற கொங்கைகளை கொண்ட மணமகளானவள் அஞ்சும்படி வெறிகொண்டு வந்த மதம் பொருந்திய யானையின் தோலை உரித்து போர்த்தி கொண்டு வீரம் விளைத்த சிவனார் மனம் வீசும் கொன்றை மலரையும் கங்கையையும் சந்திரனையும் மண்டையோட்டினையும் விளங்குகின்ற சடைமுடியையும் கொண்டவர் ஆவார். அப்பெருமான் உறைவது திருச்சேரையே. 2வது பாடல். புனமுடை நறுமலர் பல கொடு தொழுவதோர் புரிவினர் மனமுடை அடியவர் படுதுயர் களைவதோர் வாய்மையர் இனமுடை மணியினோடு அரசிலை ஒளிபெற மிளிர்வதோர் சினமுதிர் விடையுடை அடிகள் தம் வளநகர் சேரையே. பாடலுடைய பொருள். நறுமணம் கமழும் மலர்களை கொய்து போற்றி தொழுகின்ற அடியார்களுக்கும் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி போற்றி வணங்கும் அடியவர்களுக்கும் உள்ள துயரை தீர்த்து நல்லருள் புரியும் பெற்றியர். அப்பிரான் கோர்க்க பெற்ற மணிகளும் அரச இலையை போன்று புனைய பெற்றுள்ள மாலைகள் அமைந்ததும் மிக்க சினம் கொண்டதுமான இடபத்தை கொண்டவர். அப்பிரான் உறைவது திருச்சேரையே. 3வது பாடல். புரிதரு சடையினர் புலியதழ் அறையினர் பொடிப்புல்கும் எரிதரும் உருவினர் இடபமது ஏறுவர் ஈடுலா வரிதரு வளையினர் அவரவர் மகிழ்தர் மனைதொரும் திரிதரு சரிதையர் உரைதரு வளநகர் சேரையே. பாடலுடைய பொருள். இறைவன் முறுக்கிய சடையினர் புலித்தோல் ஆடையினர் தீயண்ண செவ்வண்ண திருமேனியில் வெண்மையான திரு வெண்ணீட்டினை பூசி காட்சி நல்குபவர் இடபவாகனர் தார்கவனத்தில் வாழும் மகளிர்களின் இல்லந்தோறும் சென்று மகிழ்வுடன் பலி ஏற்பவர். அத்தகு பெருமை கொண்ட பெருமான் விளங்குவது திருச்சேரையே. 4வது பாடல். துடிபடும் இடையுடை மடவரல் உடனொரு பாகமா இடிபடு குரலுடை விடையினர் படமுடை அரவினர் பொடிபடும் உருவினர் புலியுரி பொலிதரும் அறையினர் செடிபடு சடைமுடி அடிகள் தம் வளநகர் சேரையே. பாடலுடைய பொருள். உடுக்கை போன்ற இடை கொண்ட உமையை ஒரு பாகமாக கொண்டு விளங்கும் சிவனார் இடிபோலும் முழங்கும் இடமும் கொண்டவர். படம் கொண்டு ஆடும் அரவம் பெற்றவர். திருநீறு அணிந்த திருமேனியர் புலித்தோல் ஆடையினர் ஒளி வீசும் சடையினர் இவர் உறைவது திருச்சேரையே. 5வது பாடல். அந்தரம் ஒழிதரு திரிபுரம் ஒரு நொடி அளவினில் மந்தர விரிசிலை அதனிடை அறவரி வாளியால் வெந்தழி தர எய்திய விடலையர் விடமணி மடரினர் செந்தழல் நிறமுடை அடிகள் தம் வளநகர் சேரையே. பாடலுடைய பொருள். இறைவன் விண்ணில் திரிந்த முப்புறங்களை ஒரு நொடிக்கால எல்லையில் மேருமலையை வில்லாக கொண்டு வாசுகியை நானாக்கி திருமால் தீக்கடவுள் வாயுதேவர் இவர்களை கணையாக கொண்டு செலுத்தி அழித்திட்டு சாம்பலாக்கிய பெருவீரர். அவர் நஞ்சினை மணி போல திகழுமாறு கண்டத்தில் கொண்டவர். தழல் சிவந்த மேனியர். அவர் உறையும் இடமாவது சேரையே. 6வது பாடல். மத்தரம் உருத்திரன் மரவர்த்தம் வடிவுகொடு உருவுடை பத்தொரு பெயருடை விசயனை அசைவுசை பரிசினால் அத்திரம் அருளும் தம் அடிகளது அணிகிளர் மணியணி
சித்திர வளநகர் செறிபொழில் தழுவிய சேரையே. பாடலுடைய பொருள்: மேருமலையை போன்று உறுதியான வலிமை கொண்ட வேட்டுருவம் கொண்டு 10 பெயர்களை சிறப்பாக கொண்டுள்ள விசயனோடு போர் புரிந்து அவனை தளரச் செய்து பின்னர் அஸ்திரங்கள் பலவற்றை அளித்த சிவபெருமான் அழகு மிளிர விளங்குகின்ற வளமான நகரம் திருச்சேரையே. 7வது பாடல்: பாடினர் அருமறை முறைமுறை பொருளென வருநடம் ஆடினர் உலகிடை அலர்கொடும் அடியவர் துதிசெய வாடினர் படுதலை இடுபலி அதுகொடு மகிழ்தரும் சேடர்த்தம் வளநகர் செறிபொழில் தழுவிய சேரையே. பாடலுடைய பொருள்: வரையறுக்கப்பட்ட முறைப்படி அருமறையை ஓதியவர் சிவபெருமான். 5 தொழில்களை ஆற்றும் திருவாடல் புரிபவர். உலகிலுள்ள அடியவர்கள் மலர் வழிபாடு ஆற்றி வணங்க அருள்வாளிப்பவர். நான்முகனின் தலையை கபாலமாக கையில் ஏந்தி பலியேற்று மகிழ்பவர். அப்பெருமான் பெருமையுடன் திகழும் வளமான நகரம் திருச்சேரையே. 8வது பாடல்: கட்டுரம் அதுகொடு கையிலை நன்மலை மலி கரமுடை நிட்டுரன் உடலோடு நெடுமுடி ஒருபது நெறி செய்தார் மட்டுர மலரடி அடியவர் தொழுதழு அருள் செய்யும் சிற்றர்த்தம் வளநகர் செறிபொழில் தழுவிய சேரையே. பாடலுடைய பொருள்: நல்ல உறுதியான உடல் வலிமை கொண்டு விளங்கிய அரக்கனான ராவணன் கைலை மலையை தன் அதிகமான 20 கைகளோடு பெயர்க்க முற்பட அக்கொடியவனின் தலை 10ஐயும் அரைபடும்படி செய்து அருளினார். நல்மணம் வீசும் மலரணைய திருவடிகளை வணங்கி போற்ற அருள்பாலிப்பவர். அத்தகு ஈசன் வீற்றிருக்கும் வளமான இடம் பொழில்கள் சூழ்ந்த திருச்சேரையே. 9வது பாடல்: பன்றியர் பறவையர் பரிசுடை வடிவோடு படர்தர அன்றி அவர் அடியோடு முடியவை அருகிலார் நின்று இருப்புடை படநெடு எரி நடுவையோர் நிகழ்த்தர சென்றுயர் வெளிப்பட அருளிய அவர் நகர் சேரையே. பாடலுடைய பொருள்: தமக்கு ஏற்ற தன்மையுடைய வடிவங்களுடன் பன்றியானவனும் பறவையானவனும் இத்தகைய வடிவினை தாங்கி இறைவனை காணலாம் என்று முனைப்புடன் திருவடியையும் திருமுடியையும் காணச் சென்றும் காணாராய் நின்றிட அவர்களுக்கு இடையில் சோதி பிழம்பாய் நின்று வெளிப்பட்டு அருளிய சிவனார் உறையுமிடம் திருச்சேரையே. 10வது பாடல்: துகடுரு விரிதுகில் உடையவர் அமனெனும் வடிவினர் விகடமது உருசிறு மொழியவை நலமில வினவிடல் முகிடரும் இளமதி அறவோடும் அழகுற முதுநதி திகடரு சடைமுடி அடிகள்தம் வளநகர் சேரையே. இதன் பொருள்: அழுக்கு மிகுந்த ஆடையை உடையாக உடுத்தி கொள்பவராகிய பௌத்தரும் தோற்றத்தாலேயே இவர்கள் சமணர்கள் என்று கொள்ளும் வடிவம் உடையவர்களும் குறும்புத்தனமான அற்ப வார்த்தைகளை பயனில சொற்களை கூறுவரெனினும் அச்சொற்களை ஏற்க வேண்டாம். அருமனைய இளமதியையும் அரவமும் கங்கையும் விளங்கும் சடைமுடியும் கொண்டு அடிகளின் வளப்பமான நகரம் திருச்சேரையே ஆகும். ஆண்டு சென்று அவனை போற்றுமின். இப்போது பதிகத்துடைய கடைசி பாடலான 11வது பாடல் பார்க்க போகிறோம். கற்ற நான்மறை பயில் அடியவர் அடிதொழு கவினுறு சிற்றிடை அவளோடும் இடமென உறைவதோர் சேரை மேல் குற்றமில் புகழியுள் இகலரு ஞான சம்பந்தன் சொற்றகௌர மொழிபவர் அழிவிலர் துயர் தீருமே. பாடலுடைய பொருள்: அழகு பொருந்திய சிற்றிடையை கொண்ட உமையம்மையை உடனாக கொண்டு விளங்கும் இறைவனின் இடபமாகிய திருச்சேரையை பற்றி புகழிவாழ் ஞானசம்பந்தன் கூறிய தகுதியுடைத்தான இத்திருப்பதிகத்தை ஓதுபவர்கள் அழிவற்றவர் ஆவர். அவர்கள் துயரங்கள் நீங்கிவிடும். இன்னைக்கு திருஞான சம்பந்தர் திருச்சேரையில் அருளிய அற்புதமான இந்த திருப்பதிகத்தை பார்த்தோம். அடுத்த வாரம் ஞானசம்பந்தருடைய மற்றும் ஒரு சிறப்பான திருப்பதிகம் பார்க்கும் வரை திருச்சிட்டம்பலம்.